ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வீக்கெண்டு வந்துடுச்சு. அப்புறம் என்னங்க, நம்ம செல்லக்குட்டிகளுக்கு வேலை பார்க்குறது தான் வீக்கெண்டுடைய பணியே. எப்போவும் சாட்டர்டே அந்த வேலையை செய்வேன். இன்னைக்கு சாட்டர்டே கொஞ்சம் வேலையாக வெளியில் போனதுனால சண்டே மேலே வந்தாச்சு. என்ன பண்ண போகிறேன், என்ன உரம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போது வாரம் நம்ம கொடுக்கறது தான் லிக்விட் ஃபெர்டிலைசர். ஆனால் கொஞ்சமாக மாற்றி ஏதாவது கொடுப்பேங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் மாவு அரைக்கிறது, கிரைண்டர் கழுவின தண்ணி, அரிசி களையிற தண்ணி, சாதம் வடிக்கிற தண்ணி, அப்புறம் கான் வேக வைக்கிற தண்ணி, இப்படி நிறைய ஒரு முட்டை டெய்லி வேக வைக்கிற தண்ணி, இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் வருவோம். ஆனால் முழுசாக அது ஸ்டோர் பண்ணுனா ஒரு 50 லிட்டராவது வரும் வாரத்தில். பட் நான் ஒரு 20 லிட்டர் பக்கெட்டு தான் வச்சுருக்கேன். அதுக்குன்னு ஒரு பக்கெட்டு ஒரு 50 லிட்டரில் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான நேரமே எனக்கு வாய்க்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் 20 லிட்டர் தான் இந்த 400 செடிகளுக்கும் கொடுக்குறேங்க. அது கூட இந்த வாரம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் காய்கறி கழிவுகள் எல்லாம் இதில் நம்ம எப்போதும் மாதுளம் பழம்லாம் உரிக்கிறோம் இல்லையா, அதோட தோள்கள், எல்லா தோள்களும் சொல்லப்போனால் இந்த வாரம்ங்க நான் ஒரு தர்பூசணி பழம் வெளியில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அன்னைக்கு கட் பண்ண முடியல, மறுநாள் கட் பண்ணலான்னு பார்த்தா அப்படி நொர நொறையா அது உள்ளேருந்து வந்துடுச்சு. வெட்டி பார்த்தா அது ஏதோ சம்திங் ராங் ஆயிடுச்சு. ஸோ அந்த பழத்தையும் இது உள்ளே போட்டு, எல்லா பழங்களையும் உள்ளே போட்டு, கழிவுகள் கெட்டு போனது எதுனாலும் ஒன்றும் பண்ணாது, எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா மூடி வச்சுருந்தேன். இப்போ மேலே தூக்கிட்டு வந்திருக்கேங்க. அதில் இருக்கிற அந்த கழிவு இருக்கு இல்லையா, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வேஸ்ட், அதை ஃபுல்லாக இப்போ எடுத்துருவேன், கம்போஸ்டில் போட்டுருவேன். அது போக எப்படியும் அந்த 1/2 லிட்டரு வரும், அரை பக்கெட் வரும், 10 லிட்டர் தான் வரும். ஏன்னா நம்ம காய்கறி கழிவு போடலைன்னா 20 லிட்டரும் தண்ணியாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த தண்ணி அதோட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுங்க. ஒரு மீன் கழிவு, ஒரு 1 கிலோ மீன் வாங்கினேன். அதில் எனக்கு கிடச்ச கழிவு இந்த டப்பா நிறைய இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாக நம்ம நாட்டு சர்க்கரை போட்டேன். ஆனால் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஒரு 200 ml இருக்கும். ஸோ ஒரு நாள் ஊற்றுறதுக்கு 200 ml அப்படிங்கிறது நமக்கு போதும். அதோ தண்ணியோடைய இதையும் நான் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக வச்சு அதை ஒரு 30 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி கலந்து நம்ம எல்லா பக்கமும் ஊற்றிடுவோங்க. அதுவே போதும். வாரம் தான் கொடுக்குறோமே. ஸோ நீங்களும் மீன் கழிவு கிடச்சிச்சு அப்படின்னா, எங்கே கிடைக்கும்ல, வாரம் தான் நம்ம மீன் வாங்குவோம்ல, அதோட தலைகள் கழிவு கிடச்சிச்சின்னா வைங்க. இல்லையா, கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஈக்குவலாக ஏதாவது வெள்ளத்தை போட்டு மூடி வச்சா 21 டேஸில் மீன் அமிலம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணால் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்ப்ரே பண்ணதுக்கு இல்லை, இவ்வளோ தான் இருக்கிறதுனால நான் மண்ணுக்கு தான் ஊற்றி விட போகிறேன். ஸ்ப்ரே பண்ணால் இன்னும் பச்சேன்னு மாறிடும். ஸோ இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். நான் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றுறேன் என்னங்கிறத இன்றைக்கும் நான் காமிச்சிடுறேன். இது ஆஸ் யூஷுவல் வாரம் நம்ம பண்ணக்கூடியது தான். ஆனால் சின்ன மாற்றங்களோடு பண்ணுவேன். ஒரே மாதிரியே கொடுத்துட்ருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் அது போதுமான சத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்புறம் டல் அடிப்பாங்க. எப்போவுமே பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் சரி, உரங்களாக இருந்தாலும் சரி, அது லிக்விடாக இருந்தாலும் சரி, திட உரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சேஞ்சஸை நம்ம செல்லக்குட்டிகளுக்கு கொடுத்துட்டே வாங்க. நம்மளே ஒரே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த போர் அடிக்கும்ல, அது மாதிரி தாங்க. வித்தியாசமாக கொடுக்கும்போது அவங்களும் நம்மளை மகிழ்விச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க. வாங்க, நம்ம இந்த ஒரு கைட்டு வீடியோ எடுத்துகிட்டு மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் எடுத்து வேறு இதில் போட்டு கலக்கி எல்லாம் பண்ணணும். கலக்கிட்டு ஊற்றுறப்ப உங்களுக்கு ஒரு ரவுண்டு காமிச்சிட்டு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? போட்டுமா? பாருங்கள், தண்ணி பிடிச்சாச்சு 30 லிட்டரில். இதில் மீன் அமிலத்தையும் அந்த கழிவுகளெல்லாம் எடுத்து தண்ணியும் இதில் ஸ்டோர் பண்ணி இருக்குது இல்லையா, அதையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது 5 லிட்டர் பக்கெட்டு, நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை இந்த 30 லிட்டரில் கலக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம் போல, நிறைய தான் இருக்கு. ஒன்றரை லிட்டர் கிட்ட எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய மரங்கள், அதுவும் புதுசாக வச்ச மரம், அதனால நல்ல தாராளமாக ஒரு 1.5 லிட்டருக்கு ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி செடிகளுக்கு
1/2 லிட்டர் போதுமானது. இப்ப நான் இன்னைக்கு தண்ணி ஊத்தல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. தண்ணி ஊத்தாம காலை நேரத்துல ஊத்தணும், இல்ல ஈவினிங் டைம்ல ஊத்தணும். ஈவினிங் தண்ணி ஊத்துனீங்கனாலும் அந்த ஈவினிங் டைம்ல தண்ணி மார்னிங் ஊத்தி இருந்திருக்க கூடாது. அப்படின்னா மட்டும்தான் நல்லா அவங்க இந்த சத்துக்களை எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செடியா இருந்தா 1 லிட்டர் வரைக்கும் ஊத்துங்க, போதுமானது. நிறைய எல்லாம் ஊத்த வேண்டாங்க. அதனாலதான் 20 லிட்டர் பக்கெட்டு நமக்கு போதும் நான் சொல்றேன். இந்த அளவுக்கு ஊத்தும் போதுதான் நல்லா அப்சர்வ் பண்ணி, சும்மா அந்த வாரத்திலேயே நமக்கு தெரியும், அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம நல்லா பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க வேற என்னென்ன மாதிரி எல்லாம் ட்ரை பண்றீங்க, என்னென்ன மாதிரி பண்றதுனால உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நான் பண்ணாத ஏதாவது புதிய விஷயங்கள் நீங்க பண்றீங்களா, நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு சொல்லுங்க. இல்ல நான் பண்றது உங்களுக்கு பண்ணி பார்த்தா சக்சஸா இருக்குதா, அதையும் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கோங்க. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிஞ்சதை நானும் கத்துக்கிட்டு அட்டகாசமா மாடி தோட்டம் வச்சு அருமையா அறுவடை எடுத்து ஜமாய்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் கமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் இல்லையா? செய்வீங்கிற நம்பிக்கையோட என் உறவுகளுக்கெல்லாம் பாய் சொல்லிக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்மா, டேக் கேர், பை, see you. நான் ஒரு கைட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டா வேலை பார்க்க முடியாது. ஏன்னா நம்மலாம் ஓடி வேலை பார்க்குற ஆட்கள். இப்போ நான் குட்டுன்னு ஓடி போய் தண்ணியை ஃபில் பண்ண ஓட கொஞ்சம் போனால் ஒரு 1 ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சு உங்களுக்கான வீடியோவையும் நான் எடுத்து முடிச்சிடுவேன். ஓகேங்களா? பாய்மா.